ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் தான் லாஸ்ட்டாக விஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயருக்கு கேக்கு வாங்க போனோம். அது இதான் நம்ம வீட்டு கேக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் 12 மணிக்கெலாம் வெட்டியாச்சு. அப்புறமா அன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது ரொம்ப பழமையான கோயில். அது இல்லாமல் இங்கே இருக்க 12 ராசிகளுக்கும் இங்கே வந்து ஒரு ஒரு சாமி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போயிட்டு ஃபஸ்ட்டு நந்தியை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். இங்கே பாருங்கள், அது ரிஷப ராசிக்கானது. அந்த மாதிரி 12 ராசிக்கும் 12 சாமிகள் இருக்கும் இங்கே. நம்ம அதே மாதிரி ஏதாவது தோஷம் இந்த மாதிரி ஏதாவது கழிக்கணுன்னாலும் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன ராசி இருக்கோ அந்த ராசிக்கு நேரம் வந்திங்கன்னா பாருங்கள், கடக ராசி, சிம்ம ராசி, எல்லா ராசிக்கு நேரமும் நம்ம விளக்கு போட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா குபேரன் இருப்பார். நம்ம சிவனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பார்வதி அம்மாவை பார்க்க போனோம். பார்வதி அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்வதி அம்மாவை நம்ம பாருங்கள் பூட்டியிருக்கு. நாங்கள் போன நேரம் பார்த்து எல்லா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு போல். இங்கே உள்ளே இருக்க பார்வதி அம்மாவை சுற்றி இருக்க எல்லா சாமியும் பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குபேரன் இருப்பார். இந்த குபேரனை பார்த்திங்கன்னா இங்கே வந்து பச்சை கலரில் ஒரு குங்குமம் கொடுப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அப்புறம் இங்கே பச்சை கலர் கயிறு கொடுப்பாங்க. அதை பாருங்கள், எங்கள் அம்மா வந்து என் தம்பிக்கு எனக்கு கட்டி விட்டாங்க. தேங்க்யூ.